அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம வந்து வேர்க்கடலை உருண்டை செய்யலாங்க. அதுக்கு பாருங்கள், ஒரு கப்பு வேர்க்கடலையை நல்லா வறுத்துக்கலாங்க. நம்ம ரொம்ப தீய வறுக்கக்கூடாதுங்க, லைட்டாக நம்ம சட்னி பதத்துக்கு வறுத்துக்கலாங்க. வறுத்துட்டு அதுக்கப்புறம் ஆற வச்சு நம்ம அதில் இருக்கிற தோல்லாம் எடுத்துன்னு வந்துடலாங்க. பாருங்கள், நம்ம நல்லா ஆற வச்சுட்டு இதில் இருக்கிற தோல்லாம் எடுத்துன்னு வந்துட்டோம். இப்போ வந்து நம்ம எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், ஒரு வாணல் வச்சுக்கோங்க. கேஸ் ஆன் பண்ணி இதில் வந்து நான் பாதி டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிங்க போதும். நம்ம எந்த கப்பில் வேர்க்கடலை இருந்தோமோ அதே கப் அளவு வெல்லம் எடுத்துருக்கோங்க. இப்போ இந்த வெல்லத்தை இந்த தண்ணியில் சேர்த்துக்கலாங்க. நம்ம வெல்லம் நல்லா கரையிட்டுங்க. அதில் கல்லுலாம் இருக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் வடிகட்டி எடுத்துங்க. இந்த வெல்லம் சுத்தமாக தாங்க இருக்குது, அதனால் நான் இதை வடிகட்ட போகிறதில்ல. பாருங்கள், இந்த வெல்லம்லாம் நல்லா கரைஞ்சி பொங்க வருது. நல்லா இது நல்லா கொதிக்கிட்டேங்க. பாருங்கள், வெல்லம் நல்லா கரைஞ்சி இந்த மாதிரி பிசு பிசுன்னு வந்துடுச்சு. இன்னும் நல்லா திக்காக ஒன்றுங்க. இந்த மாதிரி நம்ம தண்ணியில் விட்டு பார்த்தோம்னா பாருங்கள் கரையுது. இந்த மாதிரி கரையக்கூடாது. இன்னும் கொஞ்சம் அது திக்காக வரட்டும். இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் நம்ம நெய் விட்டுக்கலாங்க. இப்போ மறுபடியும் நம்ம தண்ணியில் விட்டு பார்க்கலாங்க. பாருங்கள், ஓரளவுக்கு சுருண்டு வருது. இந்த மாதிரி கையில் எடுத்தால் இந்த மாதிரி வரணுங்க. இப்போ நமக்கு சரியாக இருக்கும். இப்போ நம்ம அந்த வேர்க்கடலை போட்டு நல்லா கலக்கலாங்க. போட்டு 2 நிமிஷத்தில் நல்லா திக்காக வந்துடுச்சு. இப்போ நம்ம இறக்கலாங்க. கேஸ் ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போ இதை நம்ம அந்த பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. ஒரு பிளேட்டில் நெய் தடவி வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், இதை எடுத்து நம்ம ஊற்றிக்கலாங்க. இது நல்லா இப்படி பரப்பிக்கலாங்க. பாருங்கள், இது நல்லா நம்ம ஆற வச்சுட்டு இந்த மாதிரி ரவுண்டாக உருட்டி வச்சுக்கலாங்க. பாருங்கள், சூப்பராக மலாட்டு உருண்டை ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம உருட்டி வச்சுக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம உருட்டி வச்சுட்டோங்க. சூப்பரான வேர்க்கடலை உருண்டை ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எங்கள் சேனலுக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.